இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அற்புதமான ஒரு காட்சியை பார்த்துட்ருக்குறோம். பாஸ்கா மெழுகுத்திரி. இந்த மெழுகுத்திரி தான் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய ஒரு மறுபிம்பம்னு சொல்லலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் தொடக்கமும் முடிவும் நமக்கு பாதுகாவலாக இருந்து நம்மை தாங்கக்கூடிய அந்த ஆண்டவரை இந்த மெழுகுத்திரி இன்றைக்கி நமக்கு பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். எப்பவுமே வீடியோ வீட்டிலேருந்து தான் எப்பவுமே போடுவோம். இன்றைக்கு ஆண்டுடைய திருத்தலத்திலிருந்து இன்றைக்கு வீடியோ பதிவு. சகோதரர்களே, தூய பவுல் குறிந்திருக்கிற திருமுகத்தில் சொல்லுவார். 1ஆம் திருமுகம் 15வது அதிகாரத்தில் இவ்வாறு இருக்கும்: சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கேன்னு கேட்பார். கடவுள் இறைமகன் இயேசு இந்த உலகத்திற்காக மரித்தார். பாவமே அறியாத அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய உயிர்த்த அந்த நாளை 3ஆம் நாள்னு சொல்லுவோம். ஆனால் இறையியலார் ஐயா, இறையியல் வல்லுநர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க: ஏசப்பா உயிர்த்தது உண்மையாகவே அவர் உயிர்த்தது பெரிய வெள்ளின்னு சொல்லுவாங்க. எப்பொழுது ஆண்டவர் சிலுவையில் அந்த உயிர் நீத்தாரோ அந்த வினாடியே அவர் உயிர்த்தார் அப்படின்னு சொல்லுவது தான் உண்மையான தியாலஜி. இது ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய அதிபதி, இந்த உலகத்தின் கடவுள், இந்த உலகத்தின் பரம்பொருளை சாவு, அதாவது பாவத்தின் சம்பளம் சாவுன்னு சொல்லுவாங்க. பாவத்தின் சம்பளமான சாவு அவரை தன் பிடியில் வச்சிருக்க முடியாது. இந்த உலக பார்வைக்கு அவர் உயிர்த்தது 3ஆம் நாள். ஆனால் அவர் உயிர்த்தது எப்போது அவர் சிலுவையில் மரித்தாரோ அந்த வினாடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இதுதான் உண்மையாகவே இறையியல் கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா அதான் உண்மை. அதற்கு மிக முக்கியமான கருவாக இருக்கிறது இந்த பாஸ்கா விழா. அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்த நிகழ்ச்சியை தான் பாஸ்கான்னு சொல்லுவாங்க. அதாவது அடிமை வாழ்விலிருந்து உரிமை வாழ்வுக்கும் கடந்து போனாங்க இல்லையா? அந்த விழாவை அவங்க பாஸ்கா விழான்னு கொண்டாடினாங்க. நாம் இப்போ கொண்டாட பாருங்கள். இப்போ நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து புண்ணிய வாழ்க்கைக்கு கடந்து செல்வது தான் பாஸ்கா விழா. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ போடுவதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வீட்டில் தான் வீடியோ பதிவு செய்வோம். இப்பொழுது ஆணுடைய சன்னிதானத்தில், அதுவும் ஏசப்பாதை உயிர்த்து அந்த குடில்னு சொல்லலாமா, அந்த அமைப்பு இல்லையா, அந்த இடத்துலேருந்து நம்ம அந்த வீடியோ பதிவு செய்கின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கும் ஏசப்பா உயிர்த்ததற்கான முதல் சாட்சி எதுன்னு தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இந்த காளி கல்லறை தான். ஏசப்பா உயிர்த்தார் என்பதற்கான இன்றைக்கும் இருக்கின்ற சாட்சியம் கூறுவது இந்த காளி கல்லறை தான். இந்த காளி கல்லறையை பார்த்து தான் விசுவசித்தார்கள் அந்த பெண்களும் சீடர்களும் எல்லாருமே. இன்றைக்கும் அந்த கல்லறை காலியாக நம்ம எல்லாருக்கும் காட்சி அளிக்குது. சகோதரர்களே, உயிர்த்த ஆண்டவரை தரிசனம் செய்வோம் உங்கள் பார்வைக்கு. சகோதரர்களே, இயேசு உயிர்ப்பாருன்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த சீடர்களே நம்பலை. அதுதான் உண்மை. சீடர்கள் என்ன பண்ணாங்க? எம்மாவுசுக்கு தப்பிச்சு போனாங்க. ஏனென்றால் இந்த பணம் படைத்த கூட்டம் ஏசப்பாவை கொலை செய்தது போல் நம்மளும் கொண்டுடுவாங்களோ என்ற ஒரு பயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? எம்மாவுசுக்கு கிளம்பி போனாங்க. திருத்துதல் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளே மேல் அறையில் போய்ட்டு பூட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க. ஏனென்றால் இயேசு உயிர்ப்பார், நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார், நமக்கெல்லாம் ஒரு சொல்கிறது மிகப்பெரும் பலமாக இருப்பார்னு அவங்க நம்பலை. அதை சொல்லணும்.
ஆனால் எப்பொழுது ஆண்டவர் உயிர்த்தார்னு அவங்க நம்பினாங்களோ அந்த வினாடியே உயிர் கொண்டு எழுந்தார்கள். ஆண்டவரை உலகம் முழுக்க சென்று அறிவித்தார்கள். சகோதரர்களே, இந்த உயிர்ப்பு தான் நம் திரு அவையின் மையம்னு சொல்லுவோம். இந்த உயிர்ப்பு தான் திருச்சபையினுடைய மையம், திருச்சபையினுடைய உயிர். இந்த உயிர்ப்பு தான், இந்த உயிர் தான் பவுல் சொல்வார் பாருங்க பார்ப்போம். அதாவது இயேசு உயிர்க்கவில்லை என்று சொன்னால் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் வீணிலும் வீணு சொல்வார். இயேசு உயிர்க்கவில்லை என்று சொன்னால் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் வீணிலும் வீண். அதாவது வீணாலே வீணு தான், அது வீணிலும் வீண் சொல்லி பவுல் சொல்லுவார். ஏன்னா உயிர்ப்பு என்பது அவ்வளவு திரு அவையில் இந்த உயிர்ப்பு என்பது அதுதான் அச்சாரம். அவர் உயிர்க்கல் வச்சிங்களேன், திரு அவை கிடையாது. சகோதரர்களே, அப்பேற்பட்ட மாபெரும் விழாவை கொண்டாடிய அந்த நிமிடத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம இங்கே ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளும் உயிர்த்த இயேசுவை நம்புவோம். ஆண்டவரே, நீங்கள் உயிர்த்து உங்கள் சீடர்களுக்கு திருத்துதர்கள் எப்படி ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்தீங்களோ, அவநம்பிக்கையை போக்குனீங்களோ, அதே போல் ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கள் கூடவும் இருங்க. எங்கள்கிட்ட அவநம்பிக்கைலாம் போக்குங்க. எங்கள்கிட்ட அவநம்பிக்கைலாம் போக்கி எங்களுக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுங்க. எப்போ நாங்கள் வாழ்க்கையெல்லாம் நம்பிக்கை இழந்து நாங்கள் தள்ளாடுறோமோ அப்போல்லாம் எங்கள் கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க என்று இந்த நாளில் ஆண்டவரோட ஜெபிப்போம். நிச்சயமாக அந்த இறைமகன், அந்த உயிர்த்த இயேசு, இந்த உலகை வென்ற அவர், சாவை வென்ற அவர், பாவத்தை வென்ற அவர், நாமும் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் வென்று நாம் மகிழ்ச்சி அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ அவர் நமக்கு கிருபை செய்யட்டும். எல்லோருக்கும் மீண்டுமாக பாஸ்கா விழா வாழ்த்துக்கள். நன்றி. நாளை சந்திப்போம். தேங்க்யூ. எல்லோருக்கும் ஹாப்பி ஈஸ்டர்.